ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவாமிநாதன் நடித்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு கன்னடத்தில். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சில பேர்த்துக்கு கன்னடம் தெரியாது. அதனால் நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னடத்தில் புரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காமருட்டு 2 இது முன்னாடி காமருட்டு 1 கன்னட சீரியலில் ஒருத்தவங்க நடித்தவங்க. அதனால் இந்த காமருட்டு 2 ரொம்ப ஹிட்டாகி வருது. தேட்டரில் எல்லாத்துக்கும் ஃபுல் புக் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு சுவாமிநாதனுக்கு காமருட்டு 2 ரொம்ப ஓப்பனிங் படமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த படத்தோட தீமே பேய் படம், பெரிய பேய் படம்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் காமருட்டு வீடுன்னு ஒரு சாபம் எல்லாத்தையும் அழிச்சிடும்னு நினச்சிச்சு. ஆனால் அந்த வீட்டு கருப்பு நிலை மட்டும் உயிரோடு தங்கியிருந்துச்சு. இதோட ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, அந்த வீட்டு பழைய பஞ்சாங்கத்தில் எழுதிருந்துச்சான், இன்னொரு தலைமுறை வரும் வரைக்கும் அந்த சாபம் முடிவடையாதுன்னு. அதனால தான் இன்றைக்கி அந்த குடும்பம் மீண்டும் அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கணும் போல். ஒருத்தவங்க நியூ ஃபேமிலி வராங்க அந்த வீட்டுக்கு. இப்போ புதிய தலைமுறை ராம், துளசி, அவங்க பசங்க 3 பேரும் காமருட்டு வீட்டுக்குள்ளே குடியிருக்காங்க. ஆரம்பத்தில் எல்லாமே சுமாராக இருக்கும். ஆனால் அப்படியே இரவு வந்தால் வீட்டுக்குள்ளே விசித்திரமான சத்தம் கேட்குமா, ஊன்னு கேட்குமா, கதவு தானாக அடைச்சிருக்குமா, பழைய சுவரில் இரத்தக்கரைகள் தெரிஞ்சிருக்குமா. இதுதான் ஃப்ளாஷ்பேக் கனெக்ஷன். அடுத்து ஹாரர் ட்விஸ்ட்டு, பேய் படம். அந்த ஹீரோயின் தான் துளசி. ஒரு நாள் பழைய தீபத்தை ஏற்றுறா. அங்கேயே ஒருத்தி சாய்ந்திருப்பது போல் இருக்குது. அது யாருன்னா, காமருட்டு வீட்டோட முதல் பெண் பேய். அவள் பேர் தான் சங்கரி. இப்படியே படத்தை இழுத்துட்டு போகிறாங்க. கடைசி கிளைமேக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கரியான சாதாரண பேய் இல்லை, அவளுக்கு காமருட்டு வீட்டு பொக்கிஷமாக தெரிஞ்சிச்சு. அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சாபத்துலேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் அந்த பொக்கிஷத்தோட ரகசியம் ரத்தத்தில் தான் இருக்குது அப்படின்னு டைரக்ட் அழகாக சொல்லியிருக்காங்க. கடைசியாக சஸ்பென்ஸாக என்ன சொல்லி முடித்தாங்கன்னா, ராம் குடும்பத்தோட உயிர் காப்பாற்றிருக்க முடியுமா, இல்லை சாபத்துக்குள்ளேயே அவர்கள் பலியாகிடுவாங்களா, இதுதான் கேள்வி. இதோட படத்தை முடிச்சுடுவாங்க. இதுதான் காமருட்டு 2ன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் எமோஷ்னல் சஸ்பென்ஸாக இருக்கும். அடுத்த காமருட்டு 3 வரும். இதை தான் அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க. சுவாமிநாதன் செம்மையாக நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பாட்டு வரும், இன்னோவா லவ்வான்னு ஒரு பாட்டு வரும். பயங்கரமாக ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் இன்னும் முழுசாக பிக்சர்ஸ்லாம் வெளியிடலை. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே சுவாமிநாதன் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வரும். பாய்.